ஜோதிட ஞானத்தை கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் வந்து எப்போல்லாம் போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கணுமா, இல்லை பல வாட்டி பார்க்கணுமா, இல்லை மூடு வரும்போதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலி வந்து நான் ஃபியூ டைம்ஸ் வந்து பார்க்கணுன்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் ஒன்று வந்து நம்ம பிறக்கும் போது ஒரு வயசு கழித்து ஜாதகம் எழுதுவாங்க. அது நம்ம பண்ணுற முடிவு கிடையாது, அது அம்மா போய் செய்வாங்க, அது விட்டுலாமே. ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, அது ஒரு முறை. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எந்த காஸ்ட்டில் என்ரோல் ஆகுறது, எந்த யூனிவர்சிட்டி போகிறது, எந்த காலேஜ் போகிறது, என்ன படிப்பை படிக்கிறதுன்னு சில பேருக்கு வந்து ஒரு முடிவில் இருந்தாலும் பல பேருக்கு வந்து இதில் கன்ஃபியூஷனாகவே இருக்கிறது வந்து. ஏன்னா நானும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்திருக்கேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு ஜாதகம்லாம் வந்து எனக்கு சரியாக தெரியாது, பார்க்கணும் அப்படிலாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்க்குறது, அது ரெண்டாவதா. அந்த டைமில் என்ன படிக்க போகிறோம், எந்த படிப்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதெல்லாம் பார்க்குறது. மூணாவது முறை வந்து ஒரு தசைக்கும் வந்து நம்ம போயிட்டு ஜாதகம் பார்க்குறது. இப்போ வந்து 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 9 கிரகங்கள் தசை நடத்தும் போதும் நம்ம போய் ஜாதகம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தசையில் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்படிப்பட்டவங்க, நீங்கள் வந்து உங்கள் கல்யாண நாளுக்கு இப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த டைமில் வந்து இப்படின்னு. பட் தசா புத்தி படி நீங்கள் பலன் எடுக்கும் போது இன்னும் அக்யூரேட்டாக, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நடக்க போகுதுன்றது நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது தசா புத்தியோட இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ தசா புத்தி ஒரு தசைக்கும் போய் பலன் பார்க்குறது சரியா. சூரிய தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 வருஷம் வரும். ஸோ அந்த சூரிய தசை வரும்போது போய் ஒரு வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது சந்திர தசை 10 வருஷம் வரும், 10 வருஷம் வரும். ஸோ 6 வருஷம் கழித்து 16வது வருஷத்தில் 6 வருஷம் கழித்து 7வது வருஷத்தில் சந்திரதசை வரும். சந்திரதசை அங்கிட்டு ஒரு 10 வருஷம் போகும். அது முடிஞ்சோன்னா செவ்வாதசை வரும். செவ்வாதசை ஒரு 7 வருஷம் வரும். அதுக்கப்புறம் ராகுதசை வரும். ராகுதசை ஒரு 18 வருஷம் போகும். குருதசை ஒரு 16 வருஷம் போகும். அங்கிட்டு சனி தசை ஒரு 18 வருஷம் போகும். அப்புறம் 19 வருஷம் போகும். புதன் தசை 17 வருஷம் போகும். கேது தசை 7 வருஷம். சுக்கிர தசை 20 வருஷம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தசை ஆரம்பிக்கும் போதும் நம்ம போய் பலன் பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப துல்லியமாக என்னென்ன நடக்க போகுது, ஒரு டைம் பீரியடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஒரு தசா புத்தி வரும்போது, தசா நடக்கும் போது போய் பார்க்க மாட்டாங்க. நடுநடுவில் போய் பார்ப்பாங்க. பட் ஒரு தசா நடக்கும் போது போய் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்யும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முக்கியமான விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம், பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் வச்சுப்போம். இது பிஸ்னஸ் தான் சொல்லலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஓடுமா, என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எந்த பிஸ்னஸ் செஞ்சால் நல்லா வரும், எப்போ முதலீடு போடுறது, எப்போ செஞ்சால் கரெக்டாக வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து போய் பார்க்கணும். ஓகே. அது 5வது டைம் என்னென்னா கல்யாணம் வந்து இது சொல்ல தேவையில்ல. எல்லாருமே வந்து கல்யாண டைமில் போய் பொறுத்து பார்ப்போம். ஸோ பொறுத்து பார்க்கும்போது அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் நம்மளோட பார்ட்னர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த இந்த திருமண பொருத்தத்தை பற்றியும் நான் பேசுவேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பொருத்தம் பார்க்கும்போதும் ஒரு வாட்டி போய் பார்ப்போம். அடுத்தது கடைசியாக எப்போனா நம்ம வயசான காலத்தில் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது, வயசான காலத்தில் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட போகிறோமா, நல்லா இருக்க போகிறோமா, இல்லை ஒரு நியூட்ரலான லைஃப் இருக்க போதா இப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வயசான காலத்தில் ஒரு வாட்டி போய் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதே மாதிரி வந்து 6 வாட்டி நான் சொன்னல, இது நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா 6 வாட்டி வரும். ஸோ 6 டைம்ஸ் இன் லைஃப் டைம், உங்களோட லைஃப் டைமில் ஒரு 6 டைம்ஸ் வந்து போய் ஜாதகம் பார்க்குறது வந்து ரொம்ப வந்து நல்லது. ஸோ இது ப்ராக்டிக்கலாகவும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நன்றி, வணக்கம்.